தொல்லை இரும்பிறவீழ் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் வரும் 5வது பாடலான திருச்சதகத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஆத்மசுத்தி என்ற பாடலின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனையாவரும் ஏதிடல் உற்றுமற்று இன்னதென்று அறியாத தேனையானையை கரும்பினின் தேரலை சிவனை என் சிவலோக கோனை மானன நோக்கிதன் கூறனை குறுகிலென் நெடுங்காலம் ஊனையான் இருந்தோம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே. ஏனை ஆவரும் எய்திடல் உற்றுமற்று இன்னதென்று அறியாத சிவனை வணங்காதவர்கள், அதாவது பக்தர் அல்லாதவர்கள், இல்லை ஏதோ சாதாரண ஒரு முறையில் சிவனை வணங்குபவர்கள், அதாவது சிவன் என்றால் அந்த சிவலிங்கம் மட்டும்தான், இல்லை ஒரு நடராஜர் மூர்த்தி மட்டும்தான், கோவிலில் மட்டும்தான் அவர் இருக்கிறார், என்ன அவர் நாம் போய் ஏதோ வழிபட்டால் அவர் நமக்கு வேண்டியதெல்லாம் தருவார், எக்ஸாம்பிள் எல்லாம் பாஸ் ஆக்கி விடுவார் என்று இவ்வளவுதான் நினைப்பவர்களுக்கு சிவனின் ஆழ்ந்த அவரை பற்றி தெரியாதவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தவே மாட்டார் அவரை. ஏனென்றால் நம்முடைய ஆசை விருப்பம் எல்லாம் சிவனை எதற்காக வணங்குகிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் ஒரு உலகத்தில் உள்ள பல வெற்றிகளுக்காக வேண்டித்தான். அதனால் அவர் அவரை வெளிப்படுத்த அவரை தெரிவிக்கவே மாட்டார். ஆனால் மற்றவர்களுக்கோ எவ்வாறு இருக்கும் அந்த அனுபவம்? அந்த சிவனை ஒரு சிவனடியார் வணங்கும் பொழுது அந்த சிவனடியாரின் அனுபவம் எவ்வாறு இருக்கும்? தேனை, அதாவது ஒரு தேனை அருந்தினால் எப்படி சுவையாக அந்த அனுபவம் இருக்குமோ அவ்வாறு இருக்கும். ஆனையை, அதாவது பசும்பாலில் வரும் பசுவின் நெய்யை எப்படி அதை உண்டால் எப்படி இருக்கும்? கரும்பினின் தேரலை, கரும்பு சாறை அருந்தினால் எப்படி இருக்கும்? இந்த கோடை காலம் வந்துவிட்டால் எங்கு சென்றாலும் எங்கு பார்த்தாலும் இந்த கரும்பு சாறை வைத்திருப்பார்கள். அது ஏதோ உடம்புக்கு மிக குளிமையானது தான், சரிதான். ஆனால் அந்த கரும்பு சாறை அருந்தினால் நாம் அதன் ஒரு குணத்திற்காக அருந்துவதில்லை, அந்த ரசத்துக்காக தான் அருந்துகிறோம். மீண்டும் மீண்டும் அருந்துவது போல் மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று தோன்றும். அதுபோல் இருக்கும் அந்த சிவபக்தி என்பது. மீண்டும் மீண்டும் அவரையே வணங்க வேண்டும். அந்த அனுபவம் அவ்வாறு மிகவும் சுகமும் தித்திப்பாகவும் இருக்கும் என்கிறார். சிவனை என் சிவலோக கோனை, அந்த சிவபெருமான் கைலாயத்தின் தலைவனை. சிவன் என்றாலே மங்களம், மங்களமூர்த்தி தான் சிவன். அதாவது லக்ஷ்மி என்றால் எப்படி செல்வத்திற்கு அறிகுறியோ மங்களத்திற்கு அறிகுறியாக இருப்பது அந்த சிவபெருமான். அந்த சிவனை வணங்குவதால் அந்த வாழ்க்கையில் எல்லாமே மங்களகரமாக நடக்கும் என்பதுதான் சான்றோர்கள் கூறுவது. அவ்வாறே தான் இந்த சிவ பக்தர்களும் கூறுகிறார்கள். சிவன் என் சிவலோக கோனே, அந்த சிவலோகத்தில் இருக்கும் அந்த சிவனாகிய என்னுடைய தலைவனை. மானன நோக்கிதன் கூறனே, அழகான மான்களுக்கு விழிகளை ஒத்த விழிகளை உடைய உமாதேவியை இடபாகம் கொண்ட அந்த சிவபெருமானை குறுகிலேன் நெடுங்காலம், இவ்வளவு நாளாக நான் இருக்கிறேன், அவரை இன்னும் வணங்கவே இல்லையே. அவரை வணங்காமல் என் மனம் முழுதும் வெளி உலகத்தில் ஆசைகளுக்கும் அதில் சாதிப்பதற்குமாகவே சென்று கொண்டு இருக்கிறது. இவ்வளவு நாளாக நான் வாழ்ந்தும் அந்த சிவனை நான் வணங்கவில்லையே. வணங்காமல் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? இந்த உடலை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? ஊனை யான் இருந்தோம்புகிறேன். அழகாக இந்த உடலை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். நல்ல உண்டு நன்றாக இருந்து உடல் பயிற்சி அது எதெல்லாமோ செய்து நன்றாக உடம்பை வளர்க்கிறேன். கெடுவேன் உயிர் ஓயாதே. இது எங்கு போய் முடியும்?
இந்த பிராணனை ஏன் நான் இன்னும் விடவில்லை? அந்த ஈசனை வணங்க வேண்டும் என்றுதான் இந்த உடலை எடுத்து ஒவ்வொரு ஜீவனும் வருகிறது. வந்த பிறகு அதன் திசையெல்லாம் வேறு ஏதோ பக்கம் திரும்பி விடுகிறது. இந்த உலகத்தில் உள்ள மாயையை பார்த்து அதன் பக்கம் திரும்பி விடுகிறது. அந்த ஈசனை நினைக்காமல், அந்த ஈசன் நம் அகத்திலே இருக்கிறான் என்பதை புரியாமல், அவ்வெளியில் காணும் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த ஈசன் தான் நம் அகத்திலும் இருக்கிறான் என்பதை உணராமல் வேறு ஏதோ வேலைகள், ஏதோ பாகுபாடுகள், பிரிவுகள், இதன் பின்னாடியே நம் மனம் அலைகிறது. அலைந்து திரிந்து இந்த உடலை நன்றாக பாதுகாத்து கொண்டு இருக்கிறேனே தவிர அந்த ஈசனை நான் வணங்கவில்லையே என்று கேட்கிறார் அடிகளார். இவ்வாறு தானே நீ இருக்கிறாய் என்று மற்றவர்களுக்கும் கூறுகிறார். ஓய்விலாதன உவமனில் இறந்தன ஒண்மலர் தாழ் தந்து நாயிலாகிய குலத்தினுங் கடைபடும் என்னை நன்னறி காட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன். தீயில் வீழ்கிலேன், திண்வரை உருள்கிலேன், செழுங்கடல் புகுவேனே. ஓய்வில்லாதன, அதாவது இந்த உலகத்தில் இருந்து எல்லாம் ஒரு காலத்தில் ஓய்வடைந்துவிடும். ஏன், இந்த படைப்பே ஓய்வடைந்துவிடும். ஆனால் ஓய்வடையாமல் அப்பவும் இருப்பவர்தான் அந்த சிவன். ஓய்வே அவருக்கு கிடையாது. நிரந்தரமானவர், என்றும் இருப்பவன் அந்த சிவன். உவமனில் இறந்தன, உவமை இல்லாதவன், உவமை அவருக்கு இல்லை. இந்த உலகில் படைத்த எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு உவமை கூறிவிடலாம். அவருடைய குணம் இதுபோல் இருக்கும், இவரை பார்ப்பதற்கு இதை போல் இருக்கும் என்று ஏதோ ஒரு உவமை கூறிவிடலாம். இல்லை, அந்த மலையை பார்த்தால் இந்த மலையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும். ஏதோ ஒரு உவமை என்றால் எக்ஸாம்பிள், ஏதோ ஒன்று கூறிவிடலாம். ஆனால் அந்த சிவனுக்கு உவமை கூறுவதற்கு யாராவது இந்த படைப்பில் உண்டோ? படைப்பையும் கடந்தவன் அல்லவா அவன். அதனால் உவமை என்று ஒன்று கூறவே முடியாது. அந்த அப்பேற்பட்ட அந்த சிவன் ஒண்மலர் தாழ்தந்து அவருடைய ஒளி பொருந்திய திருவடிகளை என்னை காட்டி அருள் செய்தான். அவருடைய திருவடிகளை நான் கண்டுள்ளேன். ஒளி பொருந்திய அழகான திருவடிகளை நான் கண்டுள்ளேன். நாயிலாகிய குலத்தினும் கடைபடும், அதாவது நானோ யார்? ஒரு நாயை போன்ற ஒரு எல்லா இந்திரிய சுகங்களுக்காகவே வாழும் ஒருவனிற்கு அந்த ஈசன் அருள் புரிந்து அவருடைய ஒளி பொருந்திய அந்த திருவடிகளை எனக்கு காட்டியுள்ளார். அது மட்டுமா, என்னை நன்னறி காட்டி, எனக்கு நல்ல வழிகாட்டி, என் மனதில் ஞானம் புகட்டி, எனக்கோ இந்திரிய சுகங்களில்தான் முக்கியத்துவம். ஆனால் அப்பேற்பட்ட என்னை அவர் ஆட்கொண்டு அவருடைய திருவடிகளை காண்பித்து எனக்கு அறிவும் ஞானமும் புகட்டி உள்ளார். நன்னறி காட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்த என்னை ஒரு தாய் போல அன்புடன் பாதுகாத்து வருகிறார். தாய் என்றாலே நமக்கு என்னதான் குறைகள் இருந்தாலும் அந்த தாய்க்கு அந்த குறைகள் தெரியாது. எப்பொழுதுமே ஒரு அம்மா என்னதான் குழந்தைகள் தவறு செய்தாலும் அவர்களையே ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அதுபோல அன்பான என்னை எனக்கு ஒரு தாய் போல இருந்து இன்னருள் புரிந்து, எனக்கு நல்லதையெல்லாம் எனக்கு நல்ல அருள் புரிந்து அந்த தலைவனை நனி காணேன். அந்த தலைவனை காணாமல், அந்த ஈசனை காணாமல் நான் இருக்கிறேனே. இன்னும் இந்த உடலை வைத்து கொண்டு இருக்கிறேனே. தீயில் வீழ்கிறேன், தீயில் விழவில்லை. இன்னும் நான் பிராணனை வைத்து கொண்டு இருக்கிறேன். திண்வரை உருள்கிலேன், மலை உச்சியில் இருந்து உருளவில்லையே. செழுங்கடல் புகுவேனே, கடலில் விழுந்து உயிரை விடவில்லையே. இது என்ன? இது மனமா? இவ்வாறல்லவா செய்திருக்க வேண்டும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டாலே போதும், தீயில் விழுந்து விடுகிறார்கள், மலையிலிருந்து குதித்து விடுகிறார்கள், கடலில் போய் மூழ்கி விடுகிறார்கள், துக்கம் தாங்கவில்லை என்று. நான் இவ்வளவு நாளாக வாழ்ந்து இந்த உடலை வைத்து
வெளி உலகில் உள்ள மாயையிலேயே மயங்கி இருக்கிறேனே, அந்த சிவனை நினைக்கவில்லையே, இது பெரும் குற்றமல்லவா? இருந்தும் இந்த உடலை வைத்திருக்கிறேனே என்று கேட்கிறார் அடிகளார். நீயும் இவ்வாறு தானே இருக்கிறாய் என்று கேட்கிறார். தேனில் வேள்கணை கிழித்திட மதிசுடும் அதுதனை நினையாதே, மாநிலாவிய நோக்கியர் படிரிடை மத்திடு தயிராகி, தேனிலாவிய திருவருள் புரிந்த என் சிவன் நகர் புகப் போகேன், ஊனிலாவியை ஒம்புதற் பொருட்டினும் உண்டுடுத்திருந்தேனே. ஊனிலாவியை ஒம்புதற் பொருட்டினும் உண்டுடுத்திருந்தேனே, ஊனிலாவியை ஒம்புதற் பொருட்டினும் உண்டுடுத்திருந்தேனே. திருச்சிற்றம்பலம். நான் திருவருள் புரிந்து சிவபெருமானின் சிவபுரத்திற்கு இன்னும் புகவில்லையே. எனக்கு அருள் புரிந்த அந்த சிவனுடைய அந்த சாம்ராஜ்யத்துக்கு, அந்த சிவபுரத்திற்கு, சிவன் நகர் புகப்போகேன். இன்னும் நான் அந்த சிவலோகத்திற்கு போகவே இல்லையே. எவ்வளவு நாளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் மனமெல்லாம் எங்கெங்கோ திசை திருப்பி போகிறது. அந்த எனக்கு இவ்வளவு இன்னருள் புரிந்த, என்னை ஒரு தாய் போல காக்கின்ற அந்த சிவபெருமானின் சிவநகருக்கு இன்னும் நான் புகவில்லையே. எதனால் நான் புகவில்லை? என் மனம் எல்லாம் அந்த மாயையிலேயே மயங்கி இருக்கிறது. பலவாறான அழகு நிறைந்ததுதான் இந்த மாயை. அது எல்லாம் உண்மை என்று நினைத்து கொண்டு அதன் பின்னாகவே என் மனம் செல்கிறது. நான் வேறு எதுவும் எனக்கு சிந்திக்க தெரியவும் இல்லை. அந்த மாயையிலேயே என் மனம் மயங்கி இருக்கிறது. பலவாறான மாயைகள் இருக்கின்றன. அந்த எல்லா மாயையிலும் என் மனம் நிறைந்திருக்கிறது, மயங்கி இருக்கிறது. சத்தியமான அந்த சிவனை, என்னை தாய் போல் பார்க்கும் அந்த சிவனை, எனக்கு இன்னருள் புரிந்த அந்த சிவபெருமானை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. அந்த சிவபுரத்திற்கு நான் இன்னும் செல்லவே இல்லையே. செல்லாமல் நான் என்ன செய்கிறேன்? மத்திடை அகப்பட்ட தயிர் போல். இந்த தயிரை கடைந்தவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். கொஞ்சம் தயிர் மாட்டிக்கொண்டும் வெண்ணையும் கூட தான். அது இந்த பக்கம் திரும்பினால் செய்தால், நாம் செய்தால் அங்கு போகும், அங்கு செய்தால் இங்கு போகும். இவ்வாறு அலைக்கழிக்கப்படும். அந்த தயிருக்கு அந்த அலைக்கழிக்கும் நிலைதான் வந்திருக்கிறது. அதுபோல் நான் ஆகிவிட்டேனே. இந்த மாயையில் மயங்கி அந்த பக்கம் சென்றால் அப்படி, அங்கிருந்து இங்கே, இப்படி நான் அலைக்கழிக்கப்படுகிறேனே தவிர நான் இன்னும் சிவலோகத்திற்கு செல்லவில்லையே என்று வருந்துகிறார் அடிகளார். நீ இவ்வாறு உடம்பை வைத்து கொண்டு இருக்கிறே அப்பா, இன்னும் நீ சிவலோகத்துக்கு செல்லவில்லையே என்று கேட்கிறார். இத்துடன் இந்த ஆத்மசுத்தி என்ற 4வது பாடல் முடிவடைந்து விட்டது. திருவாசகத்தில் வரும் 5வது பாடல் தான் திருச்சதகம். அதில் வரும் 5வது பாடலான கைமாறு கொடுத்தல் என்ற பாடலின் விளக்கத்தை என்னுடைய அடுத்த வீடியோவில் இருந்து காண்போம். திருச்சிற்றம்பலம்.